ஐயோ முடியலையே, கை கால வலிக்குதே, குளிருதே, ஐயோ அம்மா வலிக்குதே. மேடம் இது ஆக்ஷன். அங்க பாரு வயித்த வலின்னு சொல்லி இருமுறான், வாயை புழக்கிறான் பாரு. கை கால வலிக்குதே, குளிருதே, ஐயோ அம்மா வலிக்குதே, கண்டுக்கவே மாட்டேங்கிறாரே. எப்பா இங்க வா, ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கோர்த்துட்டு போறாரா மாப்ள. வலிக்குதே, கண்டுக்கவே மாட்டேங்கிறாரே. உள்காய்ச்சல் போல இருக்குடா. உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு புலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா. உள்காய்ச்சல் போல இருக்குடா. கண்டுக்காமே போறார் பாரு. ஆனா உனக்கு என்ன பிடிக்காதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்கு தெரியும். என்னதுடா என்ன பிடிக்காதுல்ல உனக்கு? கண்டுக்காமே போறார் பாரு. இப்படி எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணாம ரொமான்டிக்கா ஏதாவது ட்ரை பண்ணு. இறங்கு இறங்கு போயிட்டா, ஒண்ணும் இல்ல, நீ போயிட்டா, பயப்படாத. இப்படி எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணாம ரொமான்டிக்கா ஏதாவது ட்ரை பண்ணு. இரியா எல்லாம் ஒரு ரீசனோட தான் போய்கிட்டு இருக்கேன். என்னடா பெரிய ரீசன்? ஆல் தி பெஸ்ட். இருந்தாலும் நரக்கே அப்படி வந்துருவானோன்னு பயம். அவளா வர மாட்டேன் மாமே, நான் பாத்துக்கிறேன் வந்தா. ரொம்ப தேங்க்ஸ். ஆல் தி பெஸ்ட். இத படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் என் மனசுல இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேனே, ஆனா பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. அதை லெட்டரா எழுதி கொண்டு வந்திருக்கேன். இத படிச்சு பார்த்ததுக்கு அப்புறமாவது உங்க மனசு மாறுதான்னு பாப்போம். நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். கிரிக்கெட் வந்து என் வாழ்க்கையை சுனாமி மாதிரி அடிச்சிட்டு போயிருச்சு. மாறுதான்னு பாப்போம். அண்ணே 2 முட்டை கொடுங்க. என்னச்சு சோகமணி? என்னங்க அது நியாயமா அப்படி பண்ணலாமாங்க? யார் ஐயோ முட்டை, நம்ம லெட்டரு. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? முட்டை, நம்ம லெட்டரு. ஏங்க நில்லுங்க. ஊரை விட்டே போயிரு தம்பி, சிட்டி அவுட்டர் பாத்துரு தம்பி.